வணக்கம் ஃபியூச்சர் ஃபார்மசிஸ்ட்களே. எம்ஆர்பி ஃபார்மசிஸ்ட் எக்ஸாம்க்காக தீவிரமா ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கிற உங்களை மறுபடியும் இன்னொரு எனர்ஜெட்டிக்கான கிளாஸ்ல சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு லா சப்ஜெக்ட்ல நம்ம எல்லாரோட டெய்லி லைஃபுக்கும் தேவையான ஒரு ஆக்ட் பார்க்க போறோம். கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட், நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம். காசு கொடுத்து ஏமாந்தா நியாயம் கேட்கறதுக்கான சட்டம் இதுதான். பார்க்க குட்டி டாபிக் மாதிரி இருந்தாலும் இந்த ஆக்ட் வந்த தேதிகளையும் இதுல உள்ள கமிட்டி மெம்பர்ஸையும் கன்ஃபியூஸ் பண்ணி எக்ஸாம்ல எம்சிக்யூ கேட்பாங்க. இதையெல்லாம் நான் சொல்ல போற பக்காவான ஷார்ட்கட்ஸ் மூலமா எப்படி ஈஸியா மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். ரெடியா? பேனா நோட் எடுத்துக்கோங்க. நம்பர் 1, இம்பார்ட்டன்ட் டேட்ஸ், தேதிகள் ட்ரிக். கிறிஸ்மஸ் கிஃப்ட் மற்றும் T20 ட்ரிக். நுகர்வோர் சட்டத்துல பழைய சட்டம் புதிய சட்டம்னு 2 இருக்கு. வருடங்களை நோட் பண்ணுங்க. பழைய கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1986. ஞாபகம் இருக்கா? போன கிளாஸ்ல படிச்சோமே, NDPS போதை சட்டம். அது 1985ல வந்துச்சு. அந்த போதையான விஷயத்துல இருந்து மறுவருஷமே நம்மள கன்சியூமர்ஸை பாதுகாக்கணும்னு 1986ல இந்த சட்டம் வந்துச்சு. இது அமலுக்கு வந்த தேதி என்ன தெரியுமா? 24th டிசம்பர் 1986. இதுக்கான ட்ரிக் என்னன்னா, கிறிஸ்மஸுக்கு முந்தின நாள் அரசாங்கம் நமக்கு கொடுத்த கிஃப்ட் தான் நம்ம நுகர்வோர் சட்டம்னு ஃபிக்ஸ் பண்ணுங்க. MCQ நோட், அன்னைக்கு தான் நேஷனல் கன்சியூமர் டேவாவும் செலிப்ரேட் பண்றாங்க. கூடவே 1996ல இதுல முக்கிய திருத்தங்கள் நடந்ததாவும் லிங்க்ல நோட் பண்ணிருக்காங்க. நியூ கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட், புதிய நுகர்வோர் சட்டம். காலத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம ஆன்லைன் ஷாப்பிங், மோசடிகள் எல்லாம் சேர்ந்த அப்டேட்டட் புது சட்டம் எந்த வருஷம்னு கேட்டா அது 2019. இந்த புது சட்டம் எப்போ ஃபோர்ஸுக்கு வந்துச்சு? 20th ஜூலை 2019. இதுக்கான T20 ட்ரிக். நுகர்வோர் இப்போல்லாம் T20 மேட்ச் மாதிரி ஃபாஸ்ட் ஆகிட்டாங்க. வருஷம் 2019, அமலுக்கு வந்த தேதி 20. ஸோ T20 20/07/2019ன்னு மறக்காம ஞாபகம் வைங்க. 2. கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் கவுன்சில். கவுன்சிலின் 3 மட்டங்கள். நியாயம் கேட்கிற நுகர்வோர்களுக்கான ஆலோசனை குழுவை 3 வகையா பிரிச்சிருக்கிறாங்க. மத்திய, மாநில மற்றும் மாவட்ட குழு. இதுல யார் யார் சேர்பர்சன் என்பதை ஈஸியா கம்பேர் பண்ணி சொல்றேன் பாருங்க. சென்ட்ரல் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் கவுன்சில், சென்ட்ரல் கவுன்சில், தேசிய அளவிலான குழு. இந்த நேஷனல் சென்ட்ரல் கவுன்சிலை யார் உருவாக்குவா? பேரை பார்த்தாலே தெரியும், நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் தான். இதோட சேர்பர்சன் யாரு? அந்த துறைக்கான மத்திய மந்திரி, அதாவது மினிஸ்டர் இன்சார்ஜ் ஆஃப் கன்சியூமர் அஃபேர்ஸ் இன் சென்ட்ரல் கவர்மெண்ட். இவர் கூட நிறைய அதிகாரிகளும் பிற உறுப்பினர்களும் சேர்ந்திருப்பாங்க. அஃபீஷியல் அண்ட் நான் அஃபீஷியல் மெம்பர்ஸ். ஸ்டேட் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் கவுன்சில், ஸ்டேட் கவுன்சில், மாநில குழு. இதை கட்டமைக்கும் உரிமை யார்கிட்ட இருக்கு? எந்த மாநிலமோ அந்தந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு தான். இதோட சேர்பர்சன் யாரு? மத்திய அமைச்சரா சென்ட்ரலுக்கு வருவாரு? கிடையாது. இதுல நம்ம மாநில அமைச்சர், அதாவது மினிஸ்டர் இன்சார்ஜ் ஆஃப் கன்சியூமர் அஃபேர்ஸ் இன் ஸ்டேட் கவர்மெண்ட் தான் இதுக்கு பாஸ். சூப்பர் MCQ டிக் 10/10. ஒரு முக்கியமான எக்ஸ்ட்ரா ட்விஸ்ட் இந்த மாநில கவுன்சில்ல இருக்கு பாருங்க. மாநில அரசு போடுற மெம்பர்ஸ் மட்டும் இல்லாம, அட மத்திய அரசான நான் மட்டும் என்ன சும்மாவா அப்படின்னு நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த மாநில கவுன்சிலுக்கு 10 பேரை தாண்டாமல் நாட் எக்ஸீடிங் 10 மெம்பர்ஸை தங்கள் தரப்புல இருந்து நாமினேட் செஞ்சு அனுப்போம். இதுக்கான ட்ரிக், ஸ்டேட் கவுன்சிலுக்குள்ள சென்ட்ரல் நுழையும் ஒரு 10 வாசல். நுகர்வோர் பாதுகாப்புல எந்த குறையும் இருக்கக்கூடாதுன்னு ஸ்டேட்டுக்கு சென்ட்ரல் போடுற ஸ்கோர் 10/10. 3. டிஸ்ட்ரிக்ட் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் கவுன்சில், டிஸ்ட்ரிக்ட் ஃபோரம், மாவட்ட கவுன்சில். இதை அந்தந்த மாவட்டத்துக்கு அமைத்து தரப்போறது நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் தான். இதோட சேர்பர்சன் யாரு? அமைச்சர் ஊருக்கெல்லாம போய் உட்கார்ந்து பஞ்சாயத்து பண்ணுவாரு. மாவட்ட லெவல்னா கண்டிப்பா அந்த ஊரு கெத்து நம்ம மாவட்ட ஆட்சித்தலைவர், அதாவது டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தான் இதோட சேர்பர்சன். கலெக்டர் கூடவே அதிகாரப்பூர்வமற்ற அஃபீஷியல் நபர்கள் இருப்பாங்க. கேள்வியில டிஸ்ட்ரிக்ட்னு வந்தாலே ஆப்ஷன்ல கண்ணை மூடிட்டு கலெக்டர்னு டிக் அடிச்சிருங்க பாஸ். 3. கன்சியூமர் டிஸ்பியூட்ஸ் ரெட்ரஸல் கமிஷன், டிஸ்பியூட்ஸ் கமிஷன், பஞ்சாயத்து கோர்ட். நாம ஏமாந்ததுக்கு நஷ்ட ஈடு கேட்டு கேஸ் போட்டு பஞ்சாயத்து செய்யணுமே, அதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் வச்சிருக்காங்க பாருங்க. பழைய காலத்துல இத ஃபோரம்னு சொன்னாங்க, ஆனா புது சட்டத்துல கெத்தா கமிஷன்னு சொல்றாங்க. அது யார் யாருக்குன்னு பார்க்கலாம். எவ்வளவு மதிப்புள்ள கேஸோ அதுக்கு ஏத்த மாதிரி இடம் மாறும். டிஸ்ட்ரிக்ட் கமிஷன், மாவட்ட அளவிலான கமிஷன். இத ஒவ்வொரு மாவட்டத்திலையும் உருவாக்கி கொடுக்க போறது யாரு? எந்த சந்தேகமும் இல்ல, நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் தான். ஸ்டேட் கமிஷன், மாநில அளவிலான ஸ்டேட் கமிஷன். இத எந்த மாநிலத்துல உருவாக்குறோமோ அந்தந்த ஸ்டேட் கவர்மெண்ட் தான் பொறுப்பெடுத்து கட்டி எழுப்பணும். ஆக மாவட்டம் பிளஸ் மாநிலம் ரெண்டையுமே மாநில அரசே கட்டி பந்துரும். நேஷனல் கமிஷன், தேசிய அளவிலான கமிஷன். ஃபைனலா உச்சபட்சமா இருக்கிற ஹெட், சுப்ரீம் கோர்ட் போல நம்ம தேசிய அளவிலான நுகர்வோர் கமிஷன். அப்போ அதை உருவாக்கக்கூடிய சூப்பர் பவர் யார்கிட்ட இருக்குன்னு உங்களுக்கே தெரியும், அது சென்ட்ரல் கவர்மெண்ட் தான். சிம்பிள் சம்மரி, குவிக் ரீகேப். சட்டம் வந்தது 86 கிறிஸ்மஸுக்கு முந்தின நாள், 24th டிசம்பர் 1986. புது சட்டம் அப்டேட் ஆகி அது T20 மாதிரி ஜூலை மாசம் 20th ஜூலை 2019ல வந்துச்சு.
கமிட்டி தலைவர் சென்ட்ரலுக்கு மத்திய அமைச்சர், ஸ்டேட்டுக்கு மாநில அமைச்சர், மாவட்டத்துக்கு கெத்தான நம்ம கலெக்டர் சார். ஸ்டேட்டுக்கு சென்ட்ரல்ல இருந்து 10 பேர், மேக்ஸ் 10 மெம்பர்ஸ் கன்சியூமர்ஸை பாத்துக்கிறதுக்கு ஸ்பெஷலா நாமினேட் ஆவாங்க. அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ், எந்த அளவுக்கு அழகா நாம எக்ஸாம் ட்ரிக்ஸை அக்கு வேற ஆணி வேற கத்துக்கிறோன்னு பாத்தீங்களா? எக்ஸாம் பேப்பர்ல நுகர்வோர்னு வந்தா ஆப்ஷனை பார்த்து அசால்ட்டா அடிக்கிறீங்க. முக்கியமா ஒரு ரிமைண்டர் பசங்களா, நாம நடத்தி முடிக்கிற எல்லா பார்மசி லா டாபிக்ஸோட முழுமையான ஸ்டடி நோட்ஸ் PDF மெட்டீரியல்ஸ் மற்றும் இதை பிராக்டிஸ் செஞ்சு பார்க்கறதுக்கான பிரத்யேக MCQ கேள்விகள் அத்தனையுமே அடங்கிய முழு நோட்ஸ் லிங்க் இந்த வீடியோவோட கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. உடனே செக் பண்ணுங்க, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. படிச்சு முடிச்சு டெஸ்ட் எழுதி பார்த்து செம்மையா ரெடி ஆகுங்க. நான் மீண்டும் ஒரு சூப்பரான எனர்ஜியான கிளாஸ்ல வந்து சந்திக்கிறேன். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ். கீப் ராக்கிங். பை பை.